அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் பாளையங்கோட்டை திமுக கூட்டத்துல அமைச்சர் கோவிச்செழியனின் பேச்சு. நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ரைசிங் சன் டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் நிறங்கள் 2. கட்சியோட சின்ன தலைவர் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் விளக்கு பொதுக்கூட்டம் நடக்க அதே ஒரு படம் எடுத்திருக்காரு இயக்குனர் நெல்லை நேசன். உயர்கல்வி அமைச்சர் நாயகனே சிறப்பு தோட்டத்துல நடிச்ச படமா இருக்கிறதால வசனங்களையும் இலக்கிய தரத்தோட அமைச்சிருக்காங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னவர் அண்ணா விடியும் நேரத்தில் சென்றாலும் ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்த பேராசான் பேரறிஞர் அண்ணா. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பேசி 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 ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு காட்டிய முதல் தலைவர் பேரறிஞர் அண்ணா. மூத்த நாயகனின் அருமை பெருமைகளை மட்டும் பேசினால் போதாதுன்னு இளைய நாயகனின் பேச்சுக்கும் விளக்க உரை கொடுப்பது சிறப்பு. கன்னி பேச்சு பேசும்போது சொன்னார், அண்ணன் உதயநிதி பேசும்போது சொன்னார், எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு எடப்பாடி அவர்களே, 10 நாளுக்கு முன்பு நீங்கள் எனது காரிலே ஏற போனீர்கள். உங்கள் கார் என நினைத்துக் கொண்டு பத்திரிகையில் படித்தேன். ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே கார் நின்ற காரணத்தால் பரவாயில்லை, எனது காரில் நீங்கள் ஏறி போகலாம், நான் தவறாக எடுத்துக் கொள்ள மாட்டேன், தயவு செய்து ஏறி போங்கள். ஆனால் தயவு செய்து நீங்கள் போகிற காரில் கமலாலயம் மட்டும் போய்விடாதீர்கள். கலைஞரின் பேரனாக அடித்த வார்த்தை. சட்டமன்றத்தில் ஒரே நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி. நான் சொல்ல விரும்புவது, அண்ணன் உதயநிதி சொன்னது கமலாலயம் போகாதீர்கள் என்று சொன்னது நாங்கள் மட்டும் திராவிட வரிசையில் இருந்தால் போதாது, எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இருந்தாலும் நீயும் திராவிட திசையில் செல் என்று மாற்று கட்சிக்காரனுக்கும் திராவிட சிந்தனையோடு அரசியல் பாட கற்றுத்தந்த இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு 48வது பிறந்த நாள் விழா. எதிர்காலத்துல கட்சியின் வளர்ச்சியை மனசுல வச்சு தொண்டர்களுக்கு பாடம் நடத்துற காட்சிகள் மனசை டச் பண்ணிருக்கு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 14 ஆண்டு காலம் 2 முறை ஆளுநர் அதிமுக, எதிர்க்கட்சி தலைவர் தளபதி. ஆனால் திமுக தொண்டனை பொறுத்தவரை தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் திமுக கட்சிக்காரனாக எழுந்திருக்கிற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இது ஒன்றும் சினிமா படம் அல்ல, புது ரிலீஸ் அல்ல, ஒரு வாரம் ஓடிவிடுவதற்கு. இது ஆலமரம் எஃகு கோட்டை. மொத்தத்துல நிறங்கள் 2 எதிர்காலத்தை மனதில் கொண்டு. We are back to cinema. பீலிங் சாங் இருக்குல்ல, ஆமா, எல்லாமே ஒரு வாட்டி ஒரே வாட்டி. புஷ்பா 2 படத்துல பீலிங்ஸ் அப்படிங்கிற சாங் தமிழ்ல வந்து விவேகா அவர்கள் தான் லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க. ஆமா, ஒரு வாட்டி எழுதிருக்காரு அந்த பாட்டு. இல்ல புஷ்பா 1லயும் அந்த ஊ சொல்றியா? இந்த பாட்டு ஒரு வாட்டி. சரி, ஆமா, ஒரு வாட்டி நீங்க ஒரு வாட்டி சொல்லிருங்க என்னன்னு. இத்தனை ஒரு வாட்டியா? அந்த பாட்டு வந்து வீடியோ சாங்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வாட்டிக்கே நிறைய வியூஸை வந்து அள்ளி குவிச்சிருக்கு. அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்காகவே பசங்க பார்த்துனது. அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா டான்ஸ்க்காக. ஆமா. மோகன்லால் அவர்கள் இயக்கி நடிக்கிற பரோஸ் படத்தோட தமிழ் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி மலையாளத்துல ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதே ட்ரெய்லர் தான். விஷுவல்ஸ்ல எந்த மாற்றம் இல்ல. லாங்குவேஜ் முக்கியங்க. எஸ், அதனால தமிழ்ல டப்பிங் பண்ணி டிசம்பர் 25 அந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த டிசம்பர் 25க்கு ஒரு வரலாறு இருக்காங்க. என்னங்க, கிறிஸ்மஸ்? கரெக்ட். மோகன்லால் அவர்கள் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் ரிலீஸ் ஆன டேட் வந்து டிசம்பர் 25. ஓ, ஃபர்ஸ்ட் படம். ஆமா, ஃபகத் ஃபாசில் அவர் அப்பா இருக்காருல்ல, ஃபாசில், அவர் தான் வந்து அந்த படத்தோட இயக்குனர். அந்த கனெக்டோட இந்த கனெக்டை சேர்த்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் அப்ப நடிச்ச ஃபர்ஸ்ட் படமும் அந்த டேட்ல ரிலீஸ் ஆயிருக்குது. மோகன்லால் இயக்குன ஃபர்ஸ்ட் படமும். ரைட், நல்ல ஒரு சிங்க் தான். விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் ஆக போதா? ஆமா, பாத்தங்க, போஸ்டர் ஒட்டிருந்தாங்க. படத்துல வந்து மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கேரக்டர் நேம் ரிவீல் பண்ணி ஒரு குட்டி வீடியோவை படக்குழுவினர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன நேம் வச்சிருக்காங்க? மகாலட்சுமி. சோ இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.